வணக்கம். ஈடிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் அல்லர். வடக்கு கிழக்கு முதலீடுகள் தொடர்பில் சீன தூதுவர் விளக்கம். மாகாண தேர்தல் இந்த வருட இறுதியில் புலம்பெயர் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்க விசேட வாய்ப்பு. இன்று முதல் மீண்டும் QR முறையில் எரிபொருள் விநியோகம். வலுசக்தி அமைச்சு அறிவிப்பு. அமெரிக்க ராணுவ விமானங்களுக்கு அனுமதி மறுப்பு. சுவிட்சர்லாந்து அரசு அதிரடி. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரை விற்பனை. இளைஞர் ஒருவர் கைது. ஈரானின் இஸ்பகான் நகர் மீது தாக்குதல். தொழிற்சாலை ஊழியர்கள் 15 பேர் உயிரிழப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம். போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்கள் முடக்கம். ஈரானுடன் உடன்படிக்கை செய்ய தயாரில்லை. ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஒத்துழைக்குமாறு ட்ரம்ப் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் சீன சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் சீனா மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சின் காங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. நான் பலமுறை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றுள்ளேன். அங்கு வாழும் மக்கள் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் விருந்தோம்பல் பண்பு மிக்கவர்கள் என்பதை நேரில் கண்டேன். இவ்வாறான வரலாற்று ரீதியான அச்சங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டால்தான் பல விடயங்களை எளிதாக சாதிக்க முடியும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக சீனா 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் வீட்டுத் திட்டங்கள், மீன்பிடி வலைகள் வழங்கல் மற்றும் உலர் உணவுப் பொதிகள் விநியோகம் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்படும். வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் இப்பகுதிகளில் விசேட உணவு விநியோக திட்டங்களை செயற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளேன். இந்தியா, சீனா மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு முத்தரப்பு ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்க வேண்டும். அண்மை காலமாக இந்தியா, சீன முதலீடுகள் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருவது பிராந்திய வளர்ச்சிக்கு சாதகமான விடயமாகும். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு $7.2 பில்லியன் எட்டியிருப்பது பாராட்டுக்குரியது. எனினும் வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்காமல் கைத்தொழில் துறையை பலப்படுத்தினால் மட்டுமே நிலையான வருமானத்தை உருவாக்க முடியும். முதலீட்டாளர்களை ஈர்க்க ஒற்றை சாளர முறைமையை இலங்கை வினைத்திறனாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை இந்த வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் தேர்தலுக்கான திகதி மற்றும் இந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த உத்தேசித்த மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள குழு இவ்வாரம் கூட உள்ளது. இந்த கூட்டத்தின் போது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இலங்கையர்களுக்கான வாக்குரிமை தொடர்பான பரிந்துரைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வுகளின் போது அரசு தரப்பால் வெளியிடப்பட உள்ளன. அத்துடன் குறித்த குழுவின் பரிந்துரைகளை ஜூன் மாதத்திற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GS+ வரி சலுகை இவ்வருடத்துடன் நிறைவடைகின்றது. இந்த சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு மனித உரிமைகள், நல்லாட்சி உள்ளிட்ட 27 நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. இதில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது ஆகியன பிரதான நிபந்தனைகளாக உள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை மீது தேவையற்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் நோக்கில் அதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் மற்றும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்று காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறை கட்டாயமாக்கப்படுவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் நிலைமை காரணமாக எரிபொருள் விநியோக மார்க்கங்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நாட்டில் எரிபொருளுக்கான
தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ள நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிகவும் அவதானமாக கையாள வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை பதுக்கி வைக்கும் மோசடிகளில் ஈடுபடுவதே இந்த அசாதாரண கேள்வி அதிகரிப்புக்கு பிரதான காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளை தடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறவில்லை எனில் 2026/3/14 நள்ளிரவு முதல் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தினூடாக தமக்குரிய QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அமைச்சு அறிவித்துள்ளது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியிருப்பின் 2026/3/15 காலை 6 மணிக்கு முதலே அதே இணையதளத்தில் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். முன்னர் QR பதிவு செய்யாதவர்கள் மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் இன்று காலை 6 மணி முதல் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அமெரிக்க ராணுவத்தின் 2 உத்தியோகபூர்வ விமானங்கள் தமது வான்பரப்பிற்கு மேலாக பறப்பதற்கு விடுத்த கோரிக்கையை சுவிட்சர்லாந்து நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டின் நடுநிலைமை தொடர்பான சட்டங்களை மேற்கோள் காட்டி இந்த அனுமதி மறுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 விமானங்களுக்கு சுவிட்சர்லாந்து தனது வான்பரப்பை திறக்காத அதேவேளை மேலும் 3 விமானங்களுக்கு வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்து அரசு விடுத்துள்ள அறிக்கையில் பராமரிப்பு வாகனங்களை மற்றும் போக்குவரத்து விமானங்களுக்கு மாத்திரம் தமது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்துக்கு அருகில் வசித்து வரும் 20 வயதுடைய குறித்த இளைஞர் நீண்ட காலமாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து கொண்டிருந்த வேளையில் கோப்பாய் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இதன்போது அவரிடமிருந்து 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இளைஞனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானின் இஸ்லாமாபாத் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொழிற்சாலை ஊழியர்கள் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் வெப்பமூட்டிகளை தயாரிக்கும் சிவில் தொழிற்சாலை ஒன்றின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதில் இருந்து இஸ்லாமாபாத் நகர் இவ்வாறான தாக்குதல் நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக மாறியுள்ளது. நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மிக முக்கியமான நகரமான இஸ்பஹானில் இராணுவ மற்றும் சிவில் ஆகிய 2 துறைகளுக்கும் சொந்தமான தொழிற்சாலைகளும் ஈரானின் மிக முக்கியமான பல அணுசக்தி நிலையங்களும் அமைந்துள்ளன. இஸ்பஹான் தவிர தெஹ்ரான், தப்ரீஸ், பண்டார் அப்பாஸ் மற்றும் கர்மான் மாகாணத்தின் சிர்ஜான் ஆகிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம் செய்து கொள்ள அமைச்சரவை அனுமதி கோரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை இலங்கை முன்னெடுத்துள்ளது. இதன்போது வழமையான கேள்விப்பத்திர நடைமுறைகளை தவிர்த்து அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த எரிபொருள் கொள்வனவை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் கோரிக்கைகளுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுடனான கொடுக்கல் வாங்கல்களை இந்த நாணய அலகில் மேற்கொள்வது என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் டாலர் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் தேசிய நாணய அலகுகளில் வர்த்தகத்தை மேற்கொள்ள ரஷ்யா முன்னுரிமை அளித்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் சட்டவிரோத பணத்தை பயன்படுத்தி தனது மனைவியின் பெயரில் வாங்கிய 155 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்று பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அந்த உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான அந்த பெண் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் ஜாயல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெலிகம்பிட்டிய பகுதியில் அந்த பெண்ணின் பெயரில் வாங்கப்பட்ட சுமார் 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீட்டையும் காணியையும் இந்த மாதம் 13ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்குள் முடக்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானுடன் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வதற்கு தாம் தயாரில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடக நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் ஈரானுக்கு உடன்படிக்கை செய்து கொள்ளும் தேவை உள்ள போதிலும் அதற்கான நிபந்தனைகள் இன்னும் போதுமானதாக இல்லாததால் தாம் தற்போது அதனை செய்ய விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அந்த நிபந்தனைகள் எவை என்பதை கூற மறுத்துவிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஈரானின் அணுசக்தி அபிலாசைகளை முற்றாக கைவிடும் அர்ப்பணிப்பு அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு உதவுவதற்கு சில நாடுகள் முன்வந்துள்ள போதிலும் அந்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிட அவர் மறுத்துவிட்டார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் மிக முக்கிய மையமாக காக் தீவை அமெரிக்கா முழுமையாக அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் வேடிக்கைகளுக்காக அமெரிக்கா இன்னும் சில தடவைகள் அந்த இடத்தை தாக்கக்கூடும் என்றும் இதன்போது கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக தமது கப்பல்களை அனுப்பி ஒத்துழைக்குமாறு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். பல நாடுகள் தமது வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பிற்காக போர்க்கப்பலை அனுப்பும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ராணுவ பலத்தை அமெரிக்கா 100% அளித்துள்ள போதிலும் அவர்கள் இன்னும் ட்ரோன்கள், கன்னிவெடிகள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாகவே ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.